ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான ஒரு மல்யுத்த களமாக மாறியது பொரலை கொட்டாவ வீதி. மீண்டும் ஒரு தேர்தலுக்கு தயாராகிறது இலங்கை. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வாகன இறக்குமதிக்கான அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவாக பார்க்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இடம்பெறுகின்ற பெரியோரு ஆர்ப்பாட்டம் இதென்று சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஒரு சிறிய அளவான மோதல் ஏற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் காயமடைந்திருக்காங்க, 3 பேர் காயமடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவு கொழும்பினுடைய அவசர ஐசியூவில் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கார் போலீசார் ஒருவர். எனவே இந்த மாதிரி ஒரு சிறிய மோதல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பக்கமாக இருந்து இவர்கள் 3 பேரும் வருகின்ற 10ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டம் எங்கே நடைபெற்றது சொன்னால் இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக தான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. சரியாக சொல்ல போனால் பொரல கொட்டாவ பஸ் போகிற அந்த வீதி 174ஆம் இலக்க வீதி, இந்த வீதியில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய நாள் இடம்பெற்றது. சரியாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, யார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாங்க. என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால் இந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் கடந்த 4 வருடமாக கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க பாடசாலைகளில். இவர்களை 4 வருடமாகியும் ஆசிரியர்களுக்கான நியமனம் அவர்களுக்கு வழங்கப்படலை. கடந்த அரசாங்கத்திலும் விதமாக கோரிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றும் இதுவரையில் அவங்களுக்கு எந்த பதிலும் வழங்கப்படலை அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் அவர்களால் இடம்பெற்றிருந்தது. அவர்களுக்கான நியமனத்தை வழங்குங்க, ஆசிரியர் நியமனத்தை வழங்குங்க என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய நாளில் இடம்பெற்றது. எனவே வாகன போக்குவரத்தை தடை செய்து, அதாவது பாதையில் அதாவது 2 பக்கமும் வாகனம் போக முடியாத அளவில் அதனை மறித்து பாதையோரங்களில் விழுந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றது. எனவே போலீசார் எவ்வளவு சொல்லியும் கேட்காதன் காரணமாக அவர்கள் உடனடியாக அகற்றப்பட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களுக்கான விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல ஒரு பரபரப்பான அல்லது ஒரு பதட்டமான சூழ்நிலையை இன்றைய நாளில் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கல்வி அமைச்சுக்கு முன்னால் உள்ள பிரதேசங்களில் ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த செய்தி இன்றைய நாளில் பரவலாக எல்லா இடங்களிலும் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. காரணம்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிராக பல கோஷங்கள் இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் சொல்லப்பட்டிருந்தது. எங்களை அடித்து விரட்டுறாங்க, இதான் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கத்தோட நிலைமையா, இந்த அரசாங்கத்தை தான் நாங்கள் கொண்டு வந்தோமா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் இது இருக்கிறது. எனவே இப்பொழுது நிலைமை சுமூகமாக்கப்பட்டிருக்கிறது. பாதை இப்பொழுது திறக்கப்பட்டு பொதுவாக போக்குவரத்து வளமைக்கு திரும்பி இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இது தொடர்பான செய்திகள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்க கிடைத்தது. அதோட கடந்த நாட்களில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் சொன்னால் இந்த கைதுகள் தொடர்பாக கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கை, பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் கடந்த நாட்களில் குறிப்பாக நினைவேந்தல் தொடர்பாக அது தொடர்பான போட்டோக்கள் அல்லது அது தொடர்பான பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதில் 4 பேரும் தமிழர்களாண்டு பார்த்தா இல்லை. இது நேற்றைய நாளில் நான் ஞாபகப்படுத்தக்கூட நான் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்ததால் நான் அதை ஞாபகப்படுத்தலை. இன்றைய நாளில் சில செய்திகளை பார்த்தா 2 பேர் சகோதர மொழி பேசுகிறவங்க இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் உத்தியோகபூர்வமாக நான் தேடி பார்த்த அளவில் ஒருவர் இதில் சகோதர மொழியை சேர்ந்தவர். இவருடைய பேர் கெல்லும் ஜேசுமன. இவர் ஒரு சமூக ஊடக செயற்பாட்டாளர், அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி ஒன்றுடைய வேட்பாளராகவும் இருந்திருக்காரு. இவர் ஏன் கைது செய்யப்பட்டார்னு சொன்னால் கடந்த நாட்களில் நடைபெற்ற நினைவேந்தல் தொடர்பான புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் பழைய புகைப்படங்களை இவங்க தரவேற்றிருந்தாங்க. இது தொடர்பாக இனவாதத்தை தூண்டும் வகையில் இவர் அந்த பதிவில் பதிவிட்டிருந்தார். இதை கருத்தில் கொண்டு தான்
இவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலர் இந்த இனவாதத்தை தூண்டும் வகையில் பழைய வீடியோக்கள், பழைய ஃபோட்டோக்கள், இந்த மாதிரியான பழைய பதிவுகளை மீண்டும் பதிவிட்டு மக்கள் மத்தியில், சகோதர மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் ஒரு இனவாத தூண்டும் வகையில் தமிழ் மக்களுக்கு எதிரான பல கோஷங்களை கொண்டு வரதுக்காக முயற்சி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதில் ஒரு சில விஷயங்களை நான் நேற்று சமூக ஊடகங்களில் இந்த செய்தி தொடர்பான விமர்சனங்கள் எழுதுகிறவங்க அல்லது தொடர்பான தகவல்களை தாரவங்களுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லப்பட்ட விஷயம் தமிழ் மக்கள் அதிகமாக சொல்கிற விஷயம் குற்றச்சாட்டுன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் இளைஞர்களை, யுவதிகளை கைது செய்யறதுக்காக மாத்திரம்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது இல்லை. இது யார் சகோதர மொழி பேசுகிறாரா இருந்தாலும் தான், தமிழ் மொழி பேசுகிறவங்க இருந்தாங்க, எந்த யார் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே செய்யக்கூடாத விஷயங்களை செய்தாங்களோ அவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்படுவாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயமும் பரவாயில்ல 2-3 நாளாக பேசப்படுகிற விஷயம். என்னுடைய வீடியோவில் இது தவிர்க்கப்பட்டிருந்தது நேற்றைய நாளில், ஏன்னா இது உறுதிப்படுத்தப்படாமல் இருந்ததால். அதோடு மட்டும் இல்லாமல் நான் விசாரித்து பார்த்ததில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுள்ள கைது செய்யப்படுறவங்க பொதுவாக ஒரு பயங்கரவாத செயலோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ அல்லது அவர் ஆயுதம் வைத்திருந்து பிடிபட்டாலும் கூட, அதோடு மட்டுமில்லாமல் அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை இட்டு பிடிபட்டாலும் கூட, கைது செய்யப்பட்டாலும் கூட எல்லாத்துக்குமே ஒரே சட்டம், ஒரே நிபந்தனை என்பதுதான் இதில் இருக்க மிக முக்கியமான ஒரு பாரதூரமான விஷயமே. ஃபேஸ்புக் பதிவு போட்டவரும் ஆயுதத்தோடு பிடிபட்டவரும் கிட்டத்தட்ட இந்த பயங்கரவாத சட்ட சட்டத்தின் கீழே ஒரே அளவான ஒரே சட்டம் தான், ஒரே தண்டனை தான், ஒரே கைது தான், ஒரே வழக்கு தான். இதுதான் இதில் இருக்க மிக முக்கியமான விஷயம். மிக அவதானமாக இருக்கணும் அப்படின்றதான் இதில் முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஃபேஸ்புக் பதிவுகளை தெரியாமல் போடுவீங்க. ஆனால் தெரியாமல் போட்டாலும் அது தொடர்பான எது நம்ம பதிவிடணும், எது பதிவிடக்கூடாது அப்படின்றத மிக கவனமாக இருங்க. இதில் யாருமே கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதனால் அவங்களுடைய தனிப்பட்ட முறையிலான பதிவிடுறவங்க தனிப்பட்ட முறையிலான இதுதான் வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், இந்த பதிவு இப்படி போட்டுக்கலாம், அப்படி போட்டுக்கலாம், அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், எல்லாருமே சொல்லலாம். ஆனால் அது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படும் போது தான் இதில் மிகப்பெரிய அளவில் அந்த பாதிப்பு இருக்கும். கமெண்ட் பண்ணுறவங்க அவரை காப்பாற்ற போகிறதே இல்லை. எனவே இந்த விஷயம் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. கடந்த சில நாட்களாக அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற உயர்தர பரீட்சை இருக்குது. இந்த உயர்தர பரீட்சை சீரற்ற காலநிலை காரணமாக தேதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே தேதிகள் மாற்றப்பட்டும் இந்த உயர்தர பரீட்சைகள் முடிவடைஞ்சதுக்கு பிறகு வருகின்ற வருஷம் தேர்தல் அல்லது இந்த வருஷத்துடைய கடைசியிலேயே உயர்தர பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகே தேர்தல் திணைக்களம் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இது நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கிற தேர்தல். எனவே இந்த தேர்தலுடைய நடத்தக்கூடிய ஒரு முறைமை இப்பொழுது உருவாகி இருப்பதன் காரணமாக இந்த தேர்தல் தொடர்பான அறிவித்தலை அவங்க விடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எனவே இன்னும் ஒரு தேர்தலுக்கு இலங்கை தயாராகுது அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் நடைபெறும் அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. இதோட வாகன இறக்குமதி தொடர்பாக பரவலாக நீங்கள் ஃபேஸ்புக் பதிவுகள் அல்லது இணையதளத்தில் உள்ள செய்திகளை பார்ப்பீங்க. என்னென்ன வாகன இறக்குமதி ஆகின்ற பல செய்திகள் இப்போ வெளியாகி கொண்டிருக்கு. ஆனாலும் கூட பிப்ரவரி மாதம் தான் இதுக்கான முடிவே வரப்போகுது. இதுவரைக்கும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக 100% அங்கங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ இருந்து என்னென்ன வாகனங்களை இறக்க போகிறோம், என்னென்ன வாகனங்களுக்கான அனுமதி இருக்குது, எந்த வாகனங்களை யார் கொண்டு வரலாம், எவ்வளவு ரூபா பெறுமதியான வாகனங்கள் கொண்டு வரலாம், எந்த பெட்ரோல் வாகனமா அல்லது ஹைப்ரிட்டா அல்லது எலக்ட்ரிக் வாகனங்களா என்ற தீர்மானம் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் வருகின்ற வருஷத்தில் இந்த வாகன இறக்குமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லைன்னு சொல்லிடுறது அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. வாகன இறக்குமதியாளர் சங்கம் மிக அவதானத்தோட மிக உன்னிப்பாக அதை பார்த்து கொண்டிருக்காங்க. காரணமானா நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த விஷயம் அரசாங்கத்தால் ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அனுமதியும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அது எல்லாமே வார வருஷத்தில் இது இருக்கக்கூடியதாக இருக்கும். வரவு செலவு திட்டம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது. அதில் சம்பள உயர்வாக இருக்கட்டும், பல முக்கியமான கொடுப்பனவுகள், பல சலுகைகள் மக்களுக்கு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. எது அப்படி இருந்தாலும் இப்பொழுது அரசாங்கத்தின் மேலே இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த
சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரோம், அந்த அத்திவாரத்திலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரியான நிகழ்ச்சி நிரலையே கொண்டு போகிறாங்க. எனவே இது ஒரு சொல்கிற விஷயத்துக்கும் செய்கிற விஷயத்துக்கும் முரணாக இருக்குது. இதைத்தானே நாங்கள் முதல்ல சொன்னோம், இதை மாற்றிடலான்னு சொன்னோம். அப்படி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த முறைமையை நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் ஏன் புதிய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செஞ்சாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள் இப்பொழுது கேட்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளேயே, ஒரு 2-3 கிழமைக்குள்ளேயே அரசாங்கத்துக்கான விமர்சனங்களையும் அதிகமாக நாங்கள் பார்க்குறத தவிர்க்க முடியாமல் இருக்குது. அது இது எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்லப்போகுது அல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் அரசாங்கம் இப்பொழுது அதிகமாக மௌனமாக இருக்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அரசாங்கம் இப்பொழுது செயற்படுகின்ற விதம் சரியானதா? நீங்களும் நிறைய செய்திகள் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க, நிறைய கருத்துக்களை பதிவுறீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட செய்திகளாக இலங்கையில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், கடந்த காலங்களில் அமைச்சரவையினுடைய அமைச்சர்களுக்கான வாகனங்கள் கொடுக்கறதுல அல்லது சலுகைகள் கொடுக்கறதுல குறைவு இருக்கும். அதாவது கடந்த காலங்களுடைய அரசாங்கம் மாதிரி இருக்காது, இந்த முறை இருக்க போகிற அரசியல் அமைப்பு வித்தியாசமாக இருக்க போது, அரசு அமைச்சர்களுக்கு பல சலுகைகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இன்றைய நாளில் ஒரு தகவலை நான் செய்தியில் பார்த்தேன். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை பரிசீலனை செய்து அது தொடர்பான ஆராய்வுகளை ஆராய்ந்து தருவதற்காக உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதியரசர் ஒருவருடைய தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கை இன்றைய நாளில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பிரதமரும் கலந்து கொண்டிருக்காங்க. கடந்த காலங்களில் ஜனாதிபதிமார்களுக்கு என்ன சலுகை வழங்கப்பட்டது, அமைச்சர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது, அரசு அதிகாரிகளுக்கு என்ன வழங்கப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கை தான் இது. இதெல்லாம் வரப்போகுது. யாருக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் அந்த பார்ப்போமிட்டு பட்டியலாம் வருமோ தெரியாது. எனவே இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு தான் அடுத்து இப்போ இருக்கிற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எதுவும் இதுவரையில் குறைக்கப்படலை, அப்படியே இருக்குது கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக எல்லா செய்திகள்லையும் முக்கியமான செய்திகளாக பார்க்கக்கூடிய செய்திகளாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான உடனுக்குடனான முக்கியமான செய்திகளை நீங்க அதிலையும் அறிந்து கொள்ளலாம்.